கிளியோபாட்ரா வெறும் அழகான முகம் மட்டும் இல்லன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? கிளியோபாட்ராவோட உண்மையான கதையை பார்க்கலாம். எகிப்தின் கடைசி ஃபாரோவான கிளியோபாட்ரா ஒப்பற்ற அறிவாற்றலும் அரசியல் சாமர்த்தியமும் கொண்ட ஒரு பெண்மணி. கிமு 69-இல் பிறந்த அவங்க அழகுக்கு மட்டும் பேர் போனவங்க இல்ல, கூர்மையான புத்திக்கும் பேர் போனவங்க. 9 மொழிகள் பேசுவாங்க. எகிப்திய மற்றும் கிரேக்க கலாச்சாரங்கள் ரெண்டையும் நல்லா புரிஞ்சிருந்தாங்க. இப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயம், கிளியோபாட்ரா எகிப்திய இரத்தம் இல்ல. அவங்க உண்மையில் மாசிடோனிய கிரேக்க வம்சாவளியை சேர்ந்தவங்க, டோலமிக் வம்சத்தை சேர்ந்தவங்க. ஆனா அவங்க எகிப்திய பாரம்பரியத்தை ஏத்துக்கிட்டாங்க. அவங்க தெய்வங்களையும் வணங்கினாங்க. அவங்க அரசியல் திறமை அதெல்லாம் அட்டகாசம். சக்தி வாய்ந்த கூட்டாளிகளை எப்படி வெல்லணும்னு கிளியோபாட்ராவுக்கு தெரியும். ஜூலியஸ் சீசர் மற்றும் மார்க் ஆண்டனி கூட அவங்களுக்கு பிரபலமான உறவுகள் இருந்துச்சு. அது காதலுக்காக மட்டும் இல்ல, அரசியல் உயிர்வாழ்வுக்கும் அதிகாரத்துக்கும் கூட. கிளியோபாட்ராவின் வாழ்க்கை கட்டுக்கதைகளால சூழப்பட்டிருக்கு. தன்னோட செல்வத்தை வெளிப்படுத்த வினிகரில் ஒரு முத்தை கரைச்சாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது உண்மையோ இல்லையோ, அது அவங்க மர்மத்தை கூட்டுது. ஆனா கட்டுக்கதைகளை மட்டும் நம்பாதீங்க. சக்தி வாய்ந்த ரோமானிய பேரரசிடமிருந்து எகிப்தை சுதந்திரமாக வைத்திருக்க போராடிய ஒரு அற்புதமான தலைவி கிளியோபாட்ரா. அவங்க போரில் தன்னோட கடற்படையை தானே வழிநடத்தினாங்க. கிளியோபாட்ராவின் கதை அறிவு, மீள்தன்மை மற்றும் கவர்ச்சி நிறைந்தது. அவங்க வெறும் ராணி இல்ல, வலிமை மற்றும் உத்தியின் சின்னம். அடுத்த முறை கிளியோபாட்ராவோட பெயரை கேட்கும் போது அவங்க கட்டுக்கதைகளை விட அதிகம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க அதிகாரத்தினுடைய மற்றும் அறிவுத்திறனுடைய ஒரு உண்மையான சின்னம். அடுத்த முறை வரை வரலாற்றின் மறைக்கப்பட்ட ரத்தினங்களை தொடர்ந்து ஆராயுங்க.